யாழ்ப்பாணம் தைட்டியில் திஸ்ஸரஜமஹா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்களின் போராட்டம் ஆரம்பமாகி உள்ளது. அவர்களுக்கு ஆதரவாக அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்களும் போராட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். தைட்டி பகுதியில் உள்ள சுமார் 7 ஏக்கர் காணியை அடாத்தாக கைப்படுத்தி எவ்வித அனுமதிகளுமின்றி சட்டவிரோதமாக திஸ்ஸ விகாரை எனும் விகாரை கட்டப்பட்டுள்ளது. இந்த பகுதியில் இந்த மக்கள் யுத்தம் காரணமாக கடந்த 1990ஆம் ஆண்டு வெளியேறி இருந்தனர். பின்னர் அப்பகுதியை உயர் பாதுகாப்பு வலயமாக இராணுவத்தினர் ஆக்கிரமித்து வைத்திருந்தனர். போர் நிறைவடைந்த நிலையில் மக்கள் மேல்குடியேற இராணுவத்தினர் கட்டம் கட்டமாக அனுமதித்தனர். அவ்வேளை தற்போது விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள சுமார் 17 ஏக்கர் காணியில் மக்கள் மேல்குடியேற இதுவரை அனுமதிக்கப்படவில்லை. இப்பகுதியில் எவ்வித அனுமதிகளும் இன்றி யாழ் மாவட்ட மற்றும் தொழிற்பளி பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் விகாரையின் கட்டுமான பணிகளை நிறுத்தி அப்பகுதிகளை மக்களிடம் மீள ஒப்படைக்குமாறு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காணிகள் மீள கையளிக்கப்படாது இராணுவத்தினரின் உதவி விகாரை கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் யாழ்ப்பாண தைட்டி திஸ்ஸரஜமஹா விகாரை அமைந்துள்ள மற்றும் அதனை சூழவுள்ள தமது காணிகளை மீள கையளிக்க கோரி காணி உரிமையாளர்கள் இன்றும் நாளையும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.